இந்த ஈஸ்டர்ன்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? இந்த அஸ்தரோத் அப்படின்னு சொல்ல தேவதை வந்துட்டு ஒரு காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி. அப்படின்னா ஃபர்டிலிட்டி அப்படின்னா இந்த தெய்வத்தை கும்பிட்ட குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வருது அவங்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் புறஜாதிகளுக்கு. அது மட்டும் இல்ல, காட் ஆஃப் செக்ஸ், காமத்தின் தேவதை, விபச்சார தேவதை. இந்த ஈஸ்டர் அப்படின்ற வேர்டு இந்த அஸ்தரோத் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வெளியே வந்தது. அதுதான் நான் சொல்ல போறேன். எபிரேய லாங்குவேஜ்ல அஸ்தரோத்னு சொல்லுவாங்க. ஹீப்ரு லாங்குவேஜ்ல பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டுச்சு. பெயர்கள்லாம் டைரக்ட் அப்படியே தான் வரும். அஸ்தரோத் பைபிள்ல இருக்குது. அது ஹீப்ரு லாங்குவேஜ், அஸ்தரோத்னு சொல்லப்பட்டுச்சு. கிரேக்க பாஷையில அஸ்டார்டே, பாபிலோனிய பாஷையில பேசும்போது ஸ்டார், ஆங்கிலோ சாக்சன் அந்த பாஷையில சொல்லும்போது எஸ்ட்ரே, எஸ்ட்ரே, அப்படியே இங்கிலீஷ்ல வரும்போது ஈஸ்டர். நம்ம சொல்லி சொல்லாம நம்ம எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஈஸ்டர்ன்ற பேர்ல? அப்படி ஈஸ்டர்னு சொன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டர்னு சொல்லும்போது கர்த்தர் உயிர்த்தெழல. நீ எபிரேய வார்த்தையில சொல்லப்படுற வார்த்தையினுடைய ஈஸ்டர்ன்ற இங்கிலீஷ் வேர்டுக்கு மீனிங்கே தெரியாம அஸ்தரோத் தேவதை பேரை வாயில சொல்லிக்கிட்டு இருக்க. அஸ்தரோத் தேவதையின் பேரை வாயில சொல்லி இயேசு உயிர்த்தெழுந்தார் எப்படிங்க சொல்ல முடியும்?